நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ண போறேன். அது என்ன அப்படிங்கறத மிகவும் கவனமா கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனா கூட நீங்க மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, இல்ல தெரியப்படுத்துங்க. அது என்னன்னா, சமீபத்தில் நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது என்ன செய்தி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை என்னால் ஷேர் பண்ண முடியும். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு நான் நகர முடியும். அதே நேரத்தில் தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்திய ஆர்பிஐயோட ஒரு செய்தி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் விவசாய கடன், வீட்டுக்கடன், நகைக்கடன், அப்புறம் வியாபாரத்துக்கு உண்டான கடன், இந்த மாதிரி நிறைய கடன் கொடுக்கக்கூடிய பேங்க்ஸ்லாம் இருக்குது. அந்த பேங்கில் போயிட்டு நம்ம நிற்போம், நாள் கணக்காக நிற்போம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கோ, இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கோ, இல்லை வீட்டை கட்டுறதுக்கோ, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்ம பேங்கை சார்ந்து இருப்போம். பேங்க் மட்டும் இல்லைங்க, பேங்கை சாராத நிதி நிறுவனங்கள்ட்டையும் போயிட்டு நம்ம நிற்போம் கடன் வாங்குறதுக்கு. பட் அங்கெல்லாம் போகும்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். போன உடனே உங்களுக்கு நீங்கள் கேட்ட தொகையை உடனே அள்ளி எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணு, இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-10 வகையான பேப்பரை சப்மிட் பண்ணு. அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் அப்ரூவல் பண்ணுவோம். அதுவும் உடனே உங்களுக்கு மொத்த தொகையை நான் கொடுக்க மாட்டோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு நிதி நிறுவனத்துலேயும் உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் இருக்குது. சரிங்களா? அது ஒரு நார்மல் ப்ராசஸிங், அது லீகலான ப்ராசஸிங் அப்படி சொல்லலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, இணையம் வழியாக, அதாவது இன்டர்நெட் வழியாகவும் மொபைல் அப்ளிகேஷன் வழியாகவும் நிறைய பேர் கடன் வாங்குறத முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் போய் உடனே நமக்கு கிடைச்சிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறதுனால அதையே மற்றவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இது மூலியமாக நம்ம போகிறதுனால என்ன விளைவை நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியுது இல்லை. அது என்ன அப்படிங்கிறத சமீபத்திய ஆர்பிஐயோட ஒரு விரிவான ஒரு டாக்குமெண்ட் சொல்லுது. என்னென்னா, நிறைய பேர் இந்த மாதிரி இணையம் வழியாகவும் அதே மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் முளைச்சிருக்கு. இந்த மாதிரி ஆப்ஸ் மூலியமாகவும் என்ன பண்ணுறாங்க, கடனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. உடனே கடன் கிடைச்சிருது. ஸோ அந்த மாதிரி கடன் கிடைக்கும் போது அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டோ, பான் கார்டோ, இந்த மாதிரி விஷயங்கள் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த சிபில் ஸ்கோர் அப்படிம்பாங்க, அதையும் இவங்க செக் பண்ணுறாங்க. இவர் கடன் வாங்கினார்னா திருப்பி கட்டக்கூடிய ஒரு வசதி இவருக்கு இருக்கா அப்படிங்கிற விவரங்களையும் சேகரிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் கடனை வாங்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிக வட்டி ஒன்று, அதுக்கப்புறம் மறைமுக கட்டணம், இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கையாளுறாங்க. நமக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஆப் அடிக்கிற வேலைகள்லாம் இந்த மாதிரி ஆப்ஸில் உள்ள நிதி நிறுவனம், அதே மாதிரி உங்களுக்கு இணைய வழியாக வரக்கூடிய நிறுவனம், இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் முறையாக ஆர்பிஐட்ட அங்கீகரிக்கப்படாத ஒரு நிறுவனமாக இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திட்ட நீங்கள் கடன் வாங்குறது நல்லது அப்படிங்கிறத ஆர்பிஐ தெரிவிச்சிருக்கு. ஸோ அவங்களும் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிதி நிறுவனத்தில் போயிட்டு நீங்கள் கடனை வாங்கலாம் அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்கிறாங்க. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். போயிட்டு எந்தெந்த நிதி நிறுவனம், எந்தெந்த பேங்கில் நம்ம கடன் வாங்க முடியும் லீகலாக அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நண்பர்களே, தயவு செய்து ஆன்லைன் வழியாகவும் இந்த மொபைல் அப்ளிகேஷன் வழியாகவும் உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ தரோம், அவ்வளவு தரோம் அப்படி சொல்லி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அதில் போய் நீங்கள் மாட்டினீங்கன்னா புதக்குழியில் நீங்கள் மாட்டின மாதிரி தான், மறுபடியும் மீண்டும் வர முடியாது. ஸோ ஒரு சின்ன மெசேஜை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு இந்த வீடியோ பகிருங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கும் அவங்களும் விழிப்படையட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். உங்களுடைய எண்ணமும் அப்படியே ஆகட்டும். ஸோ இந்த வீடியோவை பதிவு பண்ணுறதுக்கு, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்ஸிங் இருந்தாலோ, ஏதாவது சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிஸ் பண்ணாலோ மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.